புதுக்கோட்டை மாவட்டம் அத்தானியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர் விக்னேஷ் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து உறவினர்களுடன் இணைந்து கிராம மக்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் நீதி கேட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் கொடூரமான முறையில் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் விக்னேஷ்வை மார்ச் 27 அன்று ஜாதி ஆணவ படுகொலை செய்து கொடுஞ்செயலில் ஈடுபட்ட அதிமுக அறந்தாங்கி ஒன்றிய செயலாளர் பெரியசாமியின் மகன் தமிழை கைது செய்ய கோரி தற்போது போராட்டம் வலுவடைந்துள்ளது. காவல்துறையினர் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருவதால் அங்கு போக்குவரத்துகள் முடக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் உடலை வாங்குறது இல்லை அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக நம்ம இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் எந்த யாரும் இதில் வந்து குறுக்கீடு பண்ண மாட்டாங்க. அதனால் அது சம்மந்தப்பட்ட பெற்றோர்கள் வந்து தைரியமான ஆட்கள் படித்தவங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் கட்டாயம் வந்து நமக்கு வந்து நீதி கிடைக்கிற வரைக்கும் அந்த உடலை வந்து நம்ம வாங்குறது இல்லை. இதன் மூலமாக வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். இந்த மாதிரிக்கே வந்து அராஜகம் பண்ணுறது, சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிறது, எதை வேணாலும் செய்ய முடிகிற ஒரு சூழ்நிலையை மாற்றணும். அதுக்காக தான் இந்த போராட்டம். அதனால் நீங்கள் யாரும் காவல்துறையிட்ட யாரும் பேசாதீங்க. அப்படி பேசுகிறவங்க இருக்கிற நிர்வாகிகள் ஒரு சில பேர் பேசுவாங்க. அவங்க எதுவும் கேட்டாங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் பேச வேணாம். சரிங்களா? நமக்கு வந்து அந்த முடிவு தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து உடலை வாங்குறது இல்லை. அதே மாதிரிக்கே பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்க 10 பேர் கேட்டிருக்காங்க. அந்த 10 பேர் நம்ம கொடுக்குறத வந்து நம்ம ஏன்னா அக்யூஸ்டை வந்து அவங்க குறைந்தபட்சம் செக்யூர் பண்ணாதனால நம்ம கொடுக்குறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அவங்களுக்குன்னு அவங்க சில அதிகாரங்கள் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணட்டும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க முறையாக அக்யூஸ்டை வந்து செக்யூர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம பாடியை வாங்குறத பற்றி நம்ம முடிவு பண்ணி பாடியை வாங்குறோம். வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 174 போட்டிருக்காங்க. நம்ம வந்து திருநாட்டு நேற்று வந்து சில பேர் போய் காவல்துறைகிட்ட பேசிட்டு தான் வந்தோம். டிஎஸ்பி சார் இருந்தார், இன்ஸ்பெக்டர் இருந்தார், எல்லா காவல்துறையும் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் வெளிப்படையாகவே சொல்லிட்டு தான் வந்தோம். இது முழுக்க திட்டமிட்ட ஒரு கொலையாக தான் இருக்குது. தண்ணிக்கில் கடந்ததுனால மட்டுமே இது கொலை இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்ல முடியாது. வெளிப்படையாக எல்லா காயங்கள் இருக்குது. அதையும் இல்லாமல் அவருடைய பாக்கெட்டில் வந்து சார்ஜர் இருக்குது, மேலே வச்சுருக்கிற பீடி பாக்கெட் இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் செல்லை மட்டும் காணும். அப்போ கூட நாங்கள் கேட்டோம், மீன் எதுவும் செல்லை மட்டுமா பிடிக்கிட்டு போவோம் அப்படின்னு கூட கேட்டோம். இந்த மாதிரி சூழல் இப்போ செல்லு வந்து இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல கடந்து இப்போ காவல்துறை எடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து முழுக்க அந்த செல்லு எடுத்திருக்காங்க, கம்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போது இது தலையில் காயம் இருக்குது, உடலில் காயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து காவல்துறை வெளிப்படையாக பார்க்கும்போதே தெரியும். கணக்கு தானேலாம் அடிச்சுக்கிட்டுலாம் ஒருத்தர் போய் தண்ணியில் போய் விழுவ மாட்டார். சரிங்களா? கணக்கே சாவப்படுறவங்க வந்து காயத்தை ஏற்படுத்திக்கிட்டே போய் சாவணும், தண்ணிக்குள்ள போய் விழுவணும். அதனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த கொலையை வந்து அவங்க வந்து அழைச்சிட்டு போனது ஏற்கனவே நடந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்த்தவங்க இருக்கிறாங்க. அதை வச்சு அந்த அக்யூஸில் அவங்க செக்யூர் பண்ணணும், திருநாட்டுவாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரதான இது. அந்த திருநாட்டுவில்
கட்டாயம் வந்து தமிழ் யோகேஸ்வரன் வந்து இருக்கிறாங்க. அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு காவல்துறை எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. தேவைப்பட்டால் அதற்கு துணையாக இருக்கிற பெரியசாமியையும் காவல்துறை எடுத்து விசாரித்து அவரையும் கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதெல்லாம் நம்மளுடைய கோரிக்கையும் கூட.